செங்கோட்டையாக இருந்து நான் பார்த்திருக்கிறேன். பிறகு கட்டடமாக மாறியது, மறுபடியும் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் இது ஒரு உயர்நிலைக்கு வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த வேலை பார்க்கறதுங்கிற முடிவில் இருக்கிறோம் எல்லாருமே. நாசர் அவர்கள் சொன்னார்கள், இது படத்தின் டைட்டிலாக என்ன தெரியாதுன்னு. படத்தின் டைட்டில் இந்த அரங்கத்தை குறிக்கும் தெரியும். யாருக்கு தெரியுதா? நான் சொல்லுகிறேன் யார் என்று. ஒரு குடும்பம் திரும்பி இங்கே வரப்போவது ஒரு குடும்பம். அந்த குடும்பமா நான் அதை பார்த்திருக்கேன். அதை மீண்டும் அதுவாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதல் முழக்கம். அவ்வளவுதான், இன்னும் நிறைய விளக்கம். இங்கே சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ரசிகர்களில் ஒருவராக கைதட்டி கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கிறார். அதான் அவர் நல்ல ரசிகர், அதனாலதான் அவ்வளவு பெரிய கலைஞராக இருக்க முடியுது. நிஜமான சந்தோஷத்தோடு உங்களோட சேர்ந்து அவர் கை தட்டி இருக்கிறார். எனக்கு அதுவே வியப்பா இருக்கு. அந்த நிலையை இழக்காமல் இருப்பதனால்தான் இன்னும் அந்த ஜுவாலை எரிந்து நிற்கிறது. நன்றி. இங்கே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு என்ன படம் எடுக்க போறேங்கிறது நான் என்ன சொல்லலை. அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நாங்கள் படம் எடுக்கும்போது வெவ்வேறு நல்ல கதைகள் பலர் சொல்வார்கள். எங்களுக்கு பிடிச்ச கதையை நாங்கள் எடுத்துருவோம். அந்த மாதிரி இதுலேயும் பல பேர் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற படத்துக்கு கதைகளாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதை உங்கள் முன்னால் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. இங்கே நாங்கள் எடுக்க போகும் படத்தின் தலைப்பு, அது சொன்னாலே விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே உங்கள் முன்னால் கிட்டத்தட்ட கதை கூட நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. இந்த தலைப்பு சும்மா வந்ததில்லை. என்னென்னமோ தலைப்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது இசையுடன் சேர்ந்து வந்த தலைப்பு. சகோதரர் இளையராஜா அவர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னார். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தது அந்த தலைப்பு. அதை நாங்கள் வச்ச டைட்டிலை விட நல்லா இருந்தது, அதனால வச்சுட்டோம். கதாநாயகி அறிமுகப்படுத்துவதில் ராஜ்கமல் பெருமை கொள்கிறது. ராஜ்கமல் காத்திருந்து கால்ஷீட் வாங்க வேண்டிய அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொண்ட அந்த கதாநாயகிக்கு எங்கள் வணக்கங்கள். ஸ்ருதி அவர்கள் நடிகர் சங்க கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்ற கொள்கையாக வைத்திருந்த நடிகர் சங்கத்தினருக்கு இங்கே கட்டடத்தையே எழுப்பி ஒரு விழா நடத்தி கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர் கமல் அவர்கள் நீடூழி வாழ்க, நீண்ட ஆயுள், ஓங்கு புகழ்பெற்று மேலும் மேலும் நீடூழி வாழ்க என்று வாழ்த்துகிறேன். ஷபாஷ் நாயுடு. ஷபாஷ் நாயுடுன்னு நான் சொன்னேன். எப்படி சொல்றாங்க சபாஷம், நீங்க தான் சொல்லணும் சபாஷம். இவர் நான் என்ன சொன்னாலும் சபாஷ் சபாஷம் பாரு, இவர் என்ன சொன்னாலும் சபாஷ் சபாஷம். தேங்க்யூ தேங்க்யூ. గుడ్ మార్నింగ్ ఎవ్రీవన్. எல்லாருக்கும் வணக்கம். అందరికీ நமஸ்காரம். பேசலன்னா என்ன திட்டுவாங்க, என்ன பேசலன்னா திட்டுவாங்க. யூஸ்வலாகவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ பாப்பா. யூ கிவன் மீ லைஃப், ஆர்ட், சினிமா, மியூசிக். அண்ட் எனக்கு இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்கு டு பி யோர் டாட்டர் and to finally be working with Raj Kamal Films as a heroine.
It's full circle, and thank you. And thank you for making this an auspicious. அப்பா அந்த பூஜை அதெல்லாம் நம்ப மாட்டாரு. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இந்த படம் ஆரம்பிக்கிறோம் with such goodwill, with so much love. I think it's the greatest blessing for our project. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. கட்டடத்து சொந்தக்காரர்கள் நாங்கள் எல்லாருமே தான். இருந்தாலும் இங்கே அஸ்திவாரம் போட்டவர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்கள மேடைக்கு அழைக்க வேண்டியது. ஆளை பார்த்தாலே தெரியும், பேரெல்லாம் சொல்லணும். இன்னும் பல தம்பி வாங்க, எல்லா சகோதரர்களையும் அழைக்க கடமைப்பட்டிருக்கேன். வாங்க பிரபு, வாங்க. வாங்க, நான் ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியது. எங்களுக்காக தங்கி இதை நடத்தி கொடுத்ததற்காக. இது ஒரு குடும்பம். இந்த நடிகர்கள் யாரும் இந்த படத்தில் நடிக்கல, ஆனா இது அவங்க விழாவா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த உணர்வு இந்த கட்டடத்தின் பர்மனன்ட் ஒரு அடிநாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த இடத்திற்கான வாடகை என்னடா பணம் பேசுறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னும் நிறைய பணம் இங்கே குவிய வேண்டும். அதற்கு ஒரு முதல் மூலதனமாக பணமெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும். ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கு என்னுடைய நண்பரும் ஆசிரியருமான கமல்ஹாசன் அவர்களுக்கு எனக்கு ஒரு முறை அழ வேண்டும் போல. அந்த விழாவை வாசித்த பொழுது எழுந்து வந்து இங்கு ஒரு ஆனந்த களியாட்டம் ஆட வேண்டும் போல. தமிழன்னைக்கு புலவர் பெருமான்கள் காப்பியங்கள் எழுதி இலக்கியங்கள் எழுதி அழகு பார்த்தது போல் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சமீபமாக 4 மாலையும் 4 வண்ணமுமாக இங்கு அழகூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு வைர அட்டைக்கு அணிவித்தது போல தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னைக்கு ஒரு வைர அட்டிகை அணிவித்தது போல இன்று இந்த விழா இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் ஒரு கட்டிடத்திற்காக இயங்கியது அல்ல. இந்த இடம் ஒரு விழாவுக்காக இயங்கியது அல்ல. இந்த இடம் தன்னுடைய பிள்ளைகளின் அன்பிற்காக இயங்கியது. இந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னையின் மடியில் தன் பிள்ளைகள் ஆனந்த களியாட்டம் ஆட வேண்டும் என்று இயங்கியது. இன்று எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னையின் இயக்கம் துப்புரவாக மறைந்து இந்த களியாட்டம் தொடங்குகின்றது. திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த இடத்தில் தன்னுடைய படத்தின் அறிமுக விழாவை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திய பொழுது, சார் ரொம்ப வெயில் காலமா இருக்கு, இன்னும் நாங்க அந்த இடத்தை சமன்படுத்தலை, அது எப்படி சார்? இல்லை அது நான் பார்த்துக்கிறேன், நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க சார். யாருக்கு யார் அனுமதி கொடுக்க? இது அவரின் இடம், அவர் விளையாடிய இடம், அவர் உடற்பயிற்சி செய்த இடம், அவர் நடனம் கற்றுக்கொண்ட இடம். நான் யார் அனுமதிக்கிறது? சார் நீங்க தாராளமா பண்ணிக்கங்க சார். சொல்றாரு இந்த இடம்
ஒரு நடிகர் சமூகத்தில் எந்த ஒரு விழாவோ எந்த ஒரு வைபவமோ நடக்க வேண்டும் என்றால் அது இந்த வளாகத்தில் தான் நடக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு தொடக்கமாக இருக்கிறேன். அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா நம்ம எல்லாருமே ஒண்ணா இருந்தது கிடையாது. இனிமேலையாவது நம்ம எல்லா வேற்றுமைகளையும் வந்து நம்ம ஒண்ணா இருக்கணும், வரணும், ஆடணும், பாடணும். அதுக்கு தாங்க என்னுடைய இந்த விழாவை நான் எங்க வேணாலும் நடத்தி பண்ணலாம். ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் நடத்தலாம், இல்ல ஒரு சினிமா திரையரங்கு நடத்தலாம். ஆனால் இங்கு நடத்துவதற்கான நோக்கம் இந்த நடிகர் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும். எனதருமை பிள்ளைகளை, எனதருமை தம்பிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் அந்த வேற்றுமையை அறிந்திருந்து ஒரு கரமாக நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, நம் உரிமைகளை பெறுவதற்கு இது ஒரு தொடக்கமாக. அப்புறம் மூர்த்தி சார் போன் பண்ணார், சார் இந்த இடத்துக்கு வாடகை. மூர்த்தி கிட்ட கேட்டேன், நான் விளையாடுறேங்கடா, விழா நடத்தணுட்டீங்க நடத்துங்க. இல்ல இல்ல நீங்க சார் கிட்ட பேசிக்கங்க. திருக்க நான் சார் கிட்ட பேசுறேன். சார் எதுக்கு சார் இது, ஏன் பத்தலையா உங்களுக்கு நான் ஒண்ணுன்னா காலப்போக்கில் நான் 2.5 கோடி ரூபாய் கொடுத்துறேன், இப்போ இந்த 2.5 லட்சம் ரூபாய் வச்சுருக்கேன். இல்ல 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 அது எனக்கு உரிமை உள்ள இடம் என்றாலும் நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதுக்கு நான் சொன்னேன், இல்ல சார், இல்ல நீங்க இல்லை இல்லைலாம் சொல்லாதீங்க. அந்த எம்பளம் இருக்கு இல்லைங்களா, அது முன்னால 2 பூ வச்ச மாதிரி நான் கொடுத்துறேன், நீங்க அதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் முந்தானத்து வரோம், நாங்க இங்க செயற்குழு கூட்டத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது நான் விஷால் தம்பி வரோம். அப்போதான் தெரியுது இது எதை நோக்கி இந்த விழா போகுது. விஷால் சொல்றாரு, என்ன சார் இவரு எதை பண்ணாலும் இஸ் டூயிங் வித் தி ஸ்டைல். ஐயோ, அவர் சேலஞ்சை நம்ம எப்படி மீட் பண்றது? இந்த இடத்தில் இந்த விழா நடந்தது. எங்களுக்கு கட்டிடம் கட்டி முடித்தது போலவே ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன ஒரு தொடக்கம்! ஒரு 3 பிரம்மாண்டமான படங்களின் அறிமுக விழா ஒரு முரசு கொட்டோடு தொடங்குகிறது. எல்லோரும் அன்போடு வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். இதை விட சிறப்பான ஒரு வைபவ தொடக்கம் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நல்லெண்ணங்களுக்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு இருப்போம். அது போலவே எங்கள் வளர்ச்சிக்கும் என்றும் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். இந்த அறிமுக விழா கூட்டத்தில் யார் என்று தெரிகிறதா என்று அவர் போட்டிருக்கிறார். அது படத்தின் தலைப்பாக என்று கூட இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. நீதான் வருவாய் என்று தெரியும் எங்களுக்கு. எப்படி வரப்போகிறாய், எந்த அவதாரத்தில் வரப்போகிறாய் என்பதுதான் எங்களுக்கு ஆசை. ஒரு நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையின் சின்னமாக இந்த விழா தொடங்குகிறது. இன்றிலிருந்து நாங்கள் ஒன்றுபடுவோம், ஒன்றாய் இருப்போம், ஒன்றாய் கொண்டிருப்போம், ஒன்றாய் சிரிப்போம், ஒன்றாய் கணிபுரிவோம் என்று கூறிக்கொண்டு இந்த விழா மேலும் மேலும் சிறக்க நடக்க வாழ்த்தி, மீண்டும் இங்கு வந்தவர்கள் எல்லோருக்கும், இங்க வளாகத்தில் கால் பதித்தவங்கள் எல்லோருக்கும் தலைவராக நெஞ்சார்ந்து நன்றியும் வணக்கமும் அன்பும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதோ அறிவிக்க விரும்புகிறார்கள். என்னையா சொல்ல சொன்னீங்க? இந்த விழா உங்களுக்கு 1 கோடி ரூபாயை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அதை வழங்குவார் லைகா மொபைல் சுபாஷ் அவர்கள். திடீர்னு நம்ம ஒத்துமையை பார்த்து சந்தோஷப்பட்டு
சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பியாண்ட் தட் இந்த கலை குடும்பம் நடிகர் சங்கம் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு எங்களுக்கு முதல்லேருந்து ஊக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாதை இப்படி தான் நீங்கள் பண்ணணும், சேலஞ்சஸ் நிறைய வரும், பட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்ட்டு கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த அமைப்பு பார்த்துட்டு இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டு ரெசிடென்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா திடீர்னு கட்டடம் வந்துருச்சு அதுக்குள்ள. இல்லை, இது வெறும் ஒரு ஆரம்ப விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துருக்கு எங்களுக்கு. வந்து அந்த நம்பிக்கை 100% வந்துருச்சு சார், இந்த கட்டடம் வரும். ஸோ ஐ தேங்க் சுபாஷ் கரன் சார், ஐ தேங்க் his company Leica for this noble gesture. Definitely it will be utilized in the most righteous way for the building. Thank you so much, sir. God bless you. ரொம்ப ரொம்ப நன்றி.